சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. படையெடுத்து போர் தொடுத்து 2023 அக்டோபர் 7ஆம் தேதி பாசா மீது போர் தொடுத்தார்கள். 2 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஏறத்தாழ 67,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய கொடூரமான கொலை அது. குழந்தைகள், பெண்கள், வயோதிகர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகள் தாக்கி நொறுக்கப்பட்டிருக்கிறது. அரசு கட்டிடங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போகக்கூடிய உணவை கப்பலில் போவதை தடுத்து நிறுத்தி அதன் மீது குண்டுகளை வீசி அந்த மக்களை பட்டினி போட்டுக் கொள்வது, குண்டு வீசி கொள்வது ஒரு புறம், பட்டினி போட்டுக் கொள்வது என்கிற மிக கொடூரமான செயலை தொடர்ந்து இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாட்டு சபையில் உள்ள 193 நாடுகளில் 157 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. ஆனால் இஸ்ரேலை அங்கீகரிக்க மறுக்கிறது. தனி நாடாக ஏற்க முடியாது, ஏற்க மாட்டோம் என தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். இத்தகைய அறிவுறுக்கத்தக்க மிக மோசமான இஸ்ரேல் நடவடிக்கையை கண்டித்து நேற்றைய தினம் சென்னையிலே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்றார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் கலந்து கொண்டார். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கினார்கள். மற்ற ஏனைய தோழமை கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டதோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு அந்த நடைபெறக்கூடிய தாக்குதல் குறித்து விரிவான முறையில் கூறி வருகிற சட்டப்பேரவை கூட்டம் 14ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் இஸ்ரேலை கண்டித்தும் ஒன்றிய அரசு தலையிட வேண்டும், போர் நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கு தலையிட வேண்டும் என வலியுறுத்தியும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றப்படும் என்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் அறிவித்திருக்கிறார். அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனப்பூர்வமாக அவருடைய அறிவிப்பை வரவேற்கிறது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சருடைய அறிவிப்பில் பேரவையில் இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிற பொழுது அனைத்து கட்சிகளும் கட்சி பேதமில்லாமல் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பேரவையில் அந்த தீர்மானத்திற்கு தனது ஆதரவை தெரிவிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறது. RSS இயக்கம் நாட்டில் தொடங்கி 100 ஆண்டுகள் ஆகிறது. அது எப்படி தொடங்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மோசமான பிற்போக்குத்தனமான மதவெறி பிடித்த ஒரு அமைப்பு RSS அமைப்பு. அந்த அமைப்பில் அங்கம் பெற்ற கோட்சே தான் மகாத்மா காந்தி 1948 ஜனவரி 30ஆம் தேதி சுட்டு படுகொலை செய்தார். கோட்சே அப்படிப்பட்ட RSS இயக்கத்திற்கு அரசின் சார்பில், ஒன்றிய அரசின் சார்பில் நாணயம் வெளியிட்டு, அஞ்சல் தலை வெளியிட்டு, அதை பிரதமரே வெளியிட்டு இருப்பது என்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த அமைப்புல அவங்க கொண்டாடுறாங்கன்னா அது வேற விஷயம், அது வேறு. ஆனால் அரசு என்பது மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கொள்கையை நாடு பின்பற்றி வருகிறது. இந்த மதச்சார்பின்மை கொள்கையில் காந்தி உறுதியாக இருந்தார் என்கிற காரணத்திற்காகத்தான் காந்தி படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பை பாராட்டக்கூடிய வகையில், போற்றக்கூடிய வகையில் அரசின் சார்பிலே நாணயம் வெளியிடுவதும், அஞ்சல் தலை வெளியிடுவதும், அதை பிரதமரே கலந்து கொண்டு அதை வெளியிட்டிருப்பதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக மிக வன்மையாக கண்டிக்கிறது. முதலமைச்சர் அவர்களும் இது மிக வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இதிலிருந்து நாட்டை மீட்க வேண்டும். அதுதான் காந்தியினுடைய பிறந்த நாளில் நாம் அனைவரும் ஏற்க வேண்டிய உறுதிமொழி என்பதையும் தெரிவித்திருக்கிறார். அதே போல நடக்கக்கூடாத ஒரு சம்பவம், மக்களுக்கு, நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கையான இடம் என்பது நீதிமன்றம். தாங்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அதிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு
நாடுகிற இடம் நீதிமன்றம். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் வேறொரு வழக்கில் வழங்கிய தீர்ப்பை ஒட்டி உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய, நீண்ட காலமாக பணியாற்றக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞர், 21 வயது உடைய வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோர் என்பவர் செருப்படுத்து வீசியிருக்கிறார். செருப்படுத்து வீசியது மட்டுமல்லாமல் சனாதானத்தை இழிவுபடுத்துவதை நாங்களால் இந்தியா பொறுத்து கொள்ளாது என்று கோஷமிட்டதோடு அங்கே இருந்த காவலர்கள் அவரை பிடித்து 3 மணி நேரம் விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காரணம், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த செருப்பு வீசிய சம்பவத்திற்கு பிறகு அதை பெரிதுபடுத்தாமல் மிக பெருந்தன்மையோடு எங்களுடைய கவனத்தை திசை திருப்ப முடியாது என்று கூறி வழக்கறிஞர்களை நீங்கள் வழக்காடலாம் என்று கூறிவிட்டார். ஆகவே அவர் மீது யாருமே புகார் கொடுக்கல என்று 3 மணி நேரம் விசாரித்து காவல்துறையினர் அவரை விடுவித்து விட்டார்கள். இது என்ன நியாயம் என்று தெரியவில்லை. அந்த நபர், அந்த வழக்கறிஞர், ஒரு மூத்த வழக்கறிஞர், யாரோ ஒரு சாதாரண குடிமகன் அல்ல, நீண்ட காலமாக பணியாற்றக்கூடியவர், நீதிமன்ற மரபுகளையும் சட்டங்களையும் நன்கு அறிந்த நபர். வேண்டுமென்றே இந்த காரியத்தை செய்துவிட்டு வருத்தம் தெரிவிக்காது மட்டுமல்ல, மறுநாள் அவர் பத்திரிகையாளர் கொடுக்கிற பேட்டி என்பது, இதை நான் செய்யவில்லை, இது கடவுள் செய்ய சொல்லி நான் செய்திருக்கிறேன் என்று அதை நியாயப்படுத்தி பேசுகிறார். இந்த சம்பவத்திற்காக நான் வருத்தப்படவில்லை என்று சொல்லுகிறார். RSS இயக்கம் சொல்கிறது, காந்தியை சுட்டுக் கொன்றது தவறல்ல என்பதுதான் RSS வாதமே. காரணம், அவர் இந்துக்களுக்கு எதிராக இருந்தார், இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்தார். ஆகவே சுட்டுக் கொன்றது தவறல்ல, அது நியாயமானதுதான், கோட்சே நாட்டினுடைய தியாகி என்றுதான் RSS கூறி வருகிறது. அதே பாணியில்தான் அன்று காந்தி கொல்லப்பட்டார். இன்றைக்கு நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் மற்ற ஏனைய நீதிமன்றங்களாக இருந்தாலும், நாங்கள் சொல்வதை, சனாதன சக்திகள் சொல்வதை கேட்டு தீர்ப்பளிக்க வேண்டும். நாங்கள் என்ன விரும்புகிறோமோ அந்த தீர்ப்பை வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் வன்முறையில் ஈடுபடுவோம் என்று வன்முறையில் ஒரு வழக்கறிஞரே ஈடுபட்டிருக்கிறார். காந்தியினுடைய கொலை 48, தேசப்பிதா காந்தி அவர்கள் நாடு விடுதலை பெற்ற பிறகு, வெள்ளைக்காரனிலிருந்து நாடு நம்முடைய கைக்கு வந்த பிறகு, அவர் உயிரோடு வாழ்ந்த காலம் வெறும் 5 மாதம் 15 நாள் தான். கோட்சே சுட்டு கொன்றான். அன்றைக்கு சுட்டு கொன்றார்கள். அதாவது எங்களுடைய கருத்தை நீங்க கேட்கவில்லை, ஆகவே சுட்டு கொண்டாங்க. இன்னைக்கு அதே மாதிரி தலைமை நீதிபதி எங்களது கருத்தை பிரதிபலிக்கவில்லை, சனாதனத்திற்கு எதிராக பேசுகிறார் என்கிற முறையில் செருப்பு வீசுகிறார்கள். இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. அந்த சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறது. இதை ஒட்டி நாளை மறுநாள் 11ஆம் தேதி, அக்டோபர் 11ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். செருப்பு வீசியதை கண்டித்தும், செருப்பு வீசிய நபர் மீது நடவடிக்கை கோரியும் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்காக அரசு பெரும் முயற்சி எடுத்து வருவதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் தொழிலாளருடைய நலன் காக்கப்பட வேண்டும். ஏற்கனவே பணியில் இருப்பவருடைய நலன் காக்கப்பட வேண்டும். புதிதாக பணியில் சேருவருடைய நலன் காக்கப்பட வேண்டும். தொழிலாளர் நலன் மீது அரசு அக்கறை செலுத்த வேண்டும். தொழிலாளர் கொள்கையை அரசு வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி நேற்றைய தினம் 8ஆம் தேதி AITUCயின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் பெரும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தொழிலாளருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். குறிப்பாக தூய்மை பணியாளர்கள், அது மாதிரி டாஸ்மார்க் பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இவருடைய கோரிக்கைகள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டம், வேலை நிறுத்தம் போன்ற போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அரசு இதன் மீது கவனம் செலுத்தி
இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது அந்த திட்டம் ஐக்கிய முன்னணி ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்தை அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அறிமுகப்படுத்துகிற பொழுது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நிதி ஒரு பொருட்டல்ல, எத்தனை ஆயிரம் கோடி செலவு செய்தாலும் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவோம் என்று அறிவித்தார்கள். ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2014ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்படுகிற நிதி படிப்படியாக ஆண்டுதோறும் குறைக்கப்பட்டு வருகிறது. பயனாளியுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டு வருகிறது. இது மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. இன்றைக்கு வேளாண்மை தொழில் முற்றிலுமாக எந்திரமயமாகிவிட்டது. வேளாண்மை தொழில இன்னைக்கு மனித உழைப்புக்கு வாய்ப்புகளே இல்லை. ஆண்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை. முழுக்க முழுக்க எல்லாமே எந்திரமயமாகிவிட்ட நிலையில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான விவசாய தொழிலாளர்களுக்கு, நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் 1 கோடி விவசாய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருவேளை கஞ்சிக்கு, ஒருவேளை தோற்றுக்கு வழிவகை செய்து கொண்டிருப்பது இந்த மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம்தான். இதை முடக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறதை தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் தொடர்ச்சியாக அதற்கான முறையில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. 7ஆம் தேதி கூட தமிழகம் தழுவிய முறையில் ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறது. வேலை நாட்கள் அதிகரிக்கப்பட வேண்டும், 200 நாட்களாக அதிகரிக்கப்பட வேண்டும். தின ஊதியம் இன்றைக்கு இருக்கிற அந்த விலைவாசி, இந்த நெருக்கடியில் விலைவாசிக்கு உயர்வுக்கு ஏற்ப தின ஊதியம் 800ஆக உயர்த்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். மாநில மாநாட்டில், அகில இந்திய மாநாட்டில் இதற்கான தீர்மானங்களையும் நிறைவேற்றியிருக்கிறோம். ஒன்றிய அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாநில அரசும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வேலை நாட்களை அதிகரிக்க வேண்டும், 200 நாட்களாக அதிகரிக்க வேண்டும், ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். அதிமுக தாவேகா கூட்டணி வந்து இடைமறைக்காக அவங்க பேசுறது. யாருங்க? அதிமுக அந்த தாவேகாவோட கூட்டணி போறது. அதிமுக தாவேகா நேற்று வந்து பிரச்சாரத்துல வந்து தாவேகா கொடி பறக்கும் போது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆசைகள் அதிகம். மனுஷன் ஆசைப்படுறது இயல்புதான், பேராசைப்படக்கூடாது. அவர் தொடக்கத்திலேருந்து சொல்லிட்டு இருக்காரு, எங்க கூட்டணி தான் பலமான கூட்டணி, அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு. அது ஒருத்தரும் வரல, யாரும் வரல. இருந்த கட்சிகளும் வெளியேறி விட்டது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்பந்த நெருக்கடிகளுக்கு ஆளாகி எடப்பாடி சேர்ந்திருக்கிறார். அதிமுக சேரல. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். இப்பொழுது இந்த கரூரில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த சம்பவம், அதில் அநியாயமாக 41 பேர் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்தை ஒட்டி நடிகர் விஜயை நெருக்குகிறார்கள். ஏன்னா கரூரில் நடந்த அந்த கூட்டம் அப்படிங்கிறது அரசியல் கட்சி கூட்டம் அல்ல. இதைவிட அதிகமான கூட்டங்களுக்கெல்லாம் மக்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. 4 நாளுக்கு நடைபெற்றது. மாநாட்டின் நிறைவு நாள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி நடைபெற்ற அந்த பேரணி பொதுக்கூட்டத்தில் 66,000 பேர் பங்கு பெற்றார்கள். 10,000 பேர், 15,000 பேர் இல்லை, 66,000 பேர். இந்த 66,000 பேர் பங்கு பெற்றார் என்பது போலீஸ் மதிப்பீடு, உளவுத்துறையின் மதிப்பீடு. ஒரு நாற்காலி சேதம் கிடையாது. எந்த ஒருத்தரும் மூச்சடிச்சு அங்கே இறந்து போகல, காயம்படலை, எதுவும் கிடையாது. காரணம் என்னன்னா, அப்படி வருகிற கூட்டம் என்பது கேட்க வருகிற கூட்டம். தாவேகாவுக்கு வருகிற கூட்டம் கேட்க வருகிற கூட்டம் அல்ல, பார்க்க வருகிற கூட்டம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த பார்க்க வருகிற கூட்டத்தின் காரணமாக தான் அங்கே நெருக்கடி ஏற்பட்டு 41 பேர் குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் இறந்திருக்கிறார்கள். இது தமிழ்நாடு அரசாங்கம் தனியாக ஒரு நபர் கமிஷன் போட்டு விசாரிக்க சொல்லியிருக்குது. அந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் சென்னை உயர்நீதிமன்றம் மிக கடுமையான முறையில் விமர்சனம் செய்திருக்கிறது. தலைமை பண்பே கிடையாது. ஒரு கட்சி நடத்துகிற கூட்டத்தில் அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் அல்லது பொதுமக்கள், ஏன்னா அந்த 41 பேரும் இது
விஜய் கட்சியை சேர்ந்தவன்னு சொல்ல முடியாது. அதில் பொதுமக்கள் இருக்கிறாங்க, அந்த வழியாக வந்தவர்கள் இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க. இப்போ பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட தலைவர் அவசர அவசரமாக காரில் ஏறி போகிறாரு. பத்திரிகையாளர்கள், நிருபர்கள் 30 பேர் செத்து போயிட்டாங்க. என்ன சொன்ன பின்னாடியே அவங்க கேள்வி கேட்குறாங்க. எந்த பதிலும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு ஓடி போயிட்டாரு. அதையெல்லாம் நீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. பிரதமர் கவலை தெரிவித்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் கவலை தெரிவித்திருக்கிறார். மாநில முதலமைச்சர் உடனடியாக இடத்திற்கு சென்று தேவையான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டு உயிரை காப்பாற்றியிருக்கிறார். ஏன்னா அந்த உயிர் சேதம் இன்னும் அதிகமாக இருக்கும். எல்லா அரசியல் கட்சிகளும், இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, மிகச்சிறந்த மனிதாபிமான கண்ணோட்டத்தோடு எல்லா கட்சிகளும் அங்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஆறுதல் தெரிவித்தார்கள். ஆனால் கூட்டம் ஏற்பாடு செய்த கட்சி குறைந்தபட்சம் வருத்தம் கூட தெரிவிக்கல, அனுதாபம் கூட தெரிவிக்கல. 3 நாள் கழிச்சு சிஎம் சார், நான் இங்கே தான் இருக்கேன், வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சவால் விடுகிற துணியில் அவர் வெளியிட்ட செய்தி எல்லோருக்கும் தெரியும். நீதிமன்றம் உத்தரவு போட்டு ஏன் அந்த வேனை பறிமுதல் பண்ணல, ஏன் மற்றவங்க மேலாம் நீங்கள் வழக்கு இன்னும் போடலை என்று கேட்ட பிறகு வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விஜய்க்கும் அவங்களுடைய கட்சியினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடி, சட்ட ரீதியான நெருக்கடி, இந்த நெருக்கடியை பயன்படுத்தி தங்கள் வலையில் சிக்க வைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் பிஜேபி தரப்பிலும் மேற்கொள்ளப்படுகிறது, அதிமுக தரப்பிலும் மேற்கொள்ளப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்தை ஒட்டி வீராப்பாக பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் இப்படி பேசுவதற்கு தார்மீக ரீதியான ரைட்டே முதல்ல ஒரு உரிமையே அவர் கிடையாது. தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு, கூட்ட நெரிசல்ல இறந்து போனாங்களே துப்பாக்கி சூடு, 14 பேர் இறந்து போனாங்க, பலர் பாதிக்கப்பட்டாங்க. முதலமைச்சர் என்ன சொன்னாரு? அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற பழனிசாமி என்ன சொன்னாரு? தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னாரு. உலகத்துல எந்த முதலமைச்சரும் இப்படி பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அரசுக்கு தெரியாம எதுவும் பண்ண, அதுவும் துப்பாக்கி சூடு நடத்துறது அரசுக்கு தெரியாம உயரதிகாரியுடைய அனுமதி வராமல் துப்பாக்கி நடத்த முடியாது, சட்ட ரீதியாக நடத்த முடியாது, தன்னிச்சையாக நடத்த முடியாது. 14 பேர் செத்த பிறகு கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தான் தெரிந்து கொண்டேன் என்று பேசிய எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு இந்த பிரச்சனையின் மூலமாக கரூர் பிரச்சனையை மையப்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்கிற குறுக்கு வழியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். பிஜேபியும் ஈடுபட்டிருக்கிறது. எப்படியாவது விஜயுடைய பலவீனத்தை பயன்படுத்தி, அந்த தலைமை பண்பு இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்குல்ல, அந்த தலைமை பண்பு இல்லாத அந்த பலவீனத்தை பயன்படுத்தி தங்கள் அணியில் சேர்க்கலாமா என்ற முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். பிஜேபியும் சரி, பிஜேபியோட யார் சேர்ந்தாலும் சரி, எந்த கட்சி சேர்ந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள். அந்த சிறப்பு விசாரணை குழு அரசுக்கு உயர்நீதிமன்றம் அதுக்கு தடை விதிக்கணும் சொல்லி தாவேகாரர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகட்டும், நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்லியிருக்குது. ஒரு உயர் காவல்துறை அதிகாரியை பெயர் குறிப்பிட்டு அவர் இந்த விசாரணையை நடத்த வேண்டாம். கரூர் நீதிமன்ற காவல் நிலையத்தில் உள்ள வழக்குகள் எல்லாம் அந்த சிறப்பு இடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு ஒப்படைச்சிட்டாங்க. அந்த குழு, அந்த காவல்துறை அதிகாரி நேர்மையான அதிகாரின்னு சொல்றாங்க, விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு பயம், அச்சத்தின் காரணமா சிபிஐ விசாரணை நடத்தினால் ஒன்றிய அரசாங்கத்தை பயன்படுத்தி தண்டனையில் இருந்து, குற்றத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாமா என்கிற முயற்சியின் காரணமாக சிபிஐ வேண்டும் என கேட்கிறார்கள். உயர்நீதிமன்றம் சிபிஐ தேவையில்லை என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கு அவர்கள் விரும்புவது, விஜய் விரும்புவது, தங்களுடைய தவறை உணர தயாராக இல்லை, தார்மீக பொறுப்பேற்க தயாராக இல்லை. அதற்கு மாறாக தங்களை தற்காத்துக் கொள்ள பிஜேபியின் உதவியை நாடுகிறார்கள். ஒன்றிய அரசின் உதவியின் மூலமாக தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்கிற முயற்சியை மேற்கொள்கிறார்கள். இந்த பலவீனத்தை அவர்களும் பயன்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான். ஒரு ஒன்றிய அமைச்சர் வர்றாங்க, நிதியமைச்சர் பார்வையிட வர்றாங்க, வரவேற்கத்தக்கது.
அவங்க வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, நான் ஜட்ஜ்மெண்ட் கூறவில்ல, நான் விசாரித்து இதை கொண்டு போய் அறிக்கை கொண்டு பிரதமர்கிட்ட கொடுப்பேன்னு சொல்றாங்க. அவங்க ஒன்றிய அமைச்சர் நியாயமா அவங்க என்ன சொல்லணும், இங்கு விசாரித்து தகவலை திரட்டி மாநில முதலமைச்சரை சந்தித்து இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, நடவடிக்கைகள் இந்த மாதிரி எல்லாம் எடுக்க வேண்டாம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க நிவாரணம் கொடுத்திருக்கிறீங்க, மேலும் என்ன செய்ய வேண்டாம், மத்திய அரசாங்கம் என்ன மாதிரி உதவி செய்ய வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீர்கள் என்று அவர் முதலமைச்சரை சந்தித்து முறையிட்டு, அதுதான் நேர்மையானது. அதற்கு மாறாக நான் பிரதமரிடம் போய் முறையிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நட்டா ஒரு 8 பேரை அனுப்புறாரு. ஒரு அம்மா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சினிமா நடிக்கிறது மாதிரி நல்லா போஸ் கொடுத்துட்டு பேட்டி கொடுத்துட்டு போறாங்க. அதான் சினிமா நடிகை தான் போஸ் கொடுத்துட்டு எல்லாம் வந்து போஸ் கொடுத்துட்டு நாங்கள் போய் நட்டாட்ட அறிக்கை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. நட்டாட்ட போய் என்ன அறிக்கை கொடுத்தீங்க, என்ன பண்ண போறீங்க? இங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குது, உள்துறை அமைச்சகம் உடனடியாக அறிக்கை கேட்குது, அறிக்கை கொடு. ஒன்றிய உள்துறை அமைச்சகம் மாநில அரசாங்கத்துக்கு அறிக்கை கேட்குது. இங்க இருக்கிற அந்த 2ஆம் கட்டி ஆளுநர் ரவி அவர் உடனே மாநில அரசு அறிக்கை கொடுக்கணுங்கிறாரு. மணிப்பூர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 3 வருஷமா நடந்தத பெண்களை நிர்வாணப்படுத்தி நடு ரோட்ல இழுத்துட்டு போனானே, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பிரதமர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? உள்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அங்க இருக்கிற அந்த மாநில கவர்னர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்ன அதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் கண்டாங்க? சம்பவம் நடந்து விட்டது. முதலமைச்சர் மிகுந்த பெருந்தன்மையோடு நான் அரசியல் செய்ய மாட்டேன், மக்கள் பாதித்திருக்கிறார்கள், 47 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று மிகுந்த பெருந்தன்மையோடு இன்றைய வரைக்கும் முதலமைச்சர் அரசியல் பேசல. மற்ற எல்லா கட்சியும் பேசிட்டு இருக்கிறாங்க, முதலமைச்சர் பேசவே இல்லை, அரசியல் பேசவே இல்லை. இந்த மக்களை எப்படி பாதுகாப்பது, என்ன செய்வது, இந்த இதில் தான் கவனமா இருக்காரு. 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் இறந்த குடும்பங்களுக்கு உடனடியாக அது வழங்கப்பட்டது. அதே மாதிரி காயமடைந்த மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு 1,50,000 என்று அந்த நிதியம் வழங்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த நள்ளிரவில் முதலமைச்சர் போனார் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அது வேற சம்பவங்களோட ஒப்பிட்டு நீங்க ஏன் அங்க போல, நீங்க ஏன் இங்க போல, ஏன் இப்ப தூத்துக்குடிக்கு எடப்பாடி பழனிசாமி போகல? இன்ன வரைக்கும் போகலையே, ஏன் போகல? இவர்கிட்ட தானே இருந்தது காவல்துறை, இவர் போலீஸ் தானே சுட்டுது, இது கூட்ட நெரிசல்ல இருந்தது. இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அரசு அதுக்கு பொறுப்பேற்க வேண்டாமா? பொறுப்பு ஏற்கல. இன்றைக்கு பேசுவது என்பது எரிந்த வீட்டில் இழுத்தது லாபம் என முயற்சி செய்கிறார்கள். வீடு எரிஞ்சிட்டு இருக்கு, பத்தி எரியுது, காட்டுத்தீ மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த எரிகிற வீட்டில் அணைப்பதற்கு மாறாக எரிகிற வீட்டில் இழுத்தது லாபம் என பிஜேபியும் அதிமுகவும் முயற்சிகளை செய்கிறது. மருத்துவமனை நோயாளிகளை மருத்துவ பயனாளர்கள் கூட்டணும்னு அரசாணை அதையும் விமர்சிச்சிருக்காரு எடப்பாடி. அப்பா அம்மா பேரை கூட மாற்றிருக்காரு. எந்த நல்ல விஷயங்களையும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கவே முடியாது. நோயாளின்னு சொல்றதுக்கு பதிலாக மருத்துவ பயனாளர். இது திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி சொன்ன ஆலோசனை. அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டது நியாயம் தானே? இப்போ ஏற்கனவே ஊனமுற்றோர்னு சொல்லுவோம், ஊனமுற்றோர்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்றோம்? மாற்றுத்திறனாளின்னு சொல்றோம். நல்லது தானே? அதே மாதிரி திருநங்கைகள்னு சொல்றோம். ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருந்தோம்? திருநங்கைகளை அப்படி சொல்லிட்டு இருந்தோம்ல, தவறா சொல்லிட்டு இருந்தோம்ல. ஒரு கௌரவமான முறையில திருநங்கைகள்னு அழைக்கிறோம். அது மாதிரி நோயாளிகள்னு சொல்றதுக்கு பதிலா மருத்துவ பயனாளிகள் என்று சொல்வது ஒரு நல்ல விஷயம் தானே? எந்த நல்லதையும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வெறியில் இருக்காரு, ஒரு வெறித்தனமா இருக்காரு. எதையாவது சொல்லி என்னமாவது பேசி எப்படியாவது பண்ணி யாரையாவது சேர்த்து அந்த முதலமைச்சர் நாற்காலியில் போய் திரும்ப உட்கார்ந்தணும்னு ஒரு பெரிய கனவுல இருக்கார். அந்த கனவு நிறைவேறுவதற்கு என்ன வேண்டுமெல்லாம் பேசுவார். கனவு அவர் சொல்றாரு, இப்பயே சொல்றாரு, ஏதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டது மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு
எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. துரைமுருகன் நல்லா பாதிச்சுட்டு இருந்தாரு. அத்தைக்கு மீசை முளைத்த பிறகு பார்க்கலாம் அப்படின்னு. அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா தான் சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். ஏன் இருந்தப்பெல்லாம் பண்ணல, இப்போ பண்றேன்னு சொல்றீங்க? 4 வருஷமா முதலமைச்சராக இருந்தார்ல. அதாவது எந்த சுய கௌரவத்தையும் விட்டு கொடுத்து, சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியமானது. சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த சுயமரியாதை இயக்கத்திலேருந்து வந்தது தான் அதிமுக. சுயமரியாதை இயக்கத்தினுடைய அடுத்த அமைப்பு தான் திமுக, அதிலிருந்து வந்தது தான் அதிமுக. ஆனால் சுயமரியாதை, கடுகளவு சுயமரியாதை கூட எடப்பாடி பழனிசாமி கிடையாது. சகலத்தையும் இழந்து, அனைத்து சுயமரியாதைகளையும் இழந்து, யார் காலில் வேணாலும் எப்படி வேணாலும் விழுந்து, எப்படியாவது இந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து விட வேண்டும் என்று ஒரு பேராசையோடு எல்லாவற்றையும் குறை கூறி பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் உரிய தீர்ப்பை வழங்குவார். நன்றி.